மக்களே கேட்டீங்கன்னா நம்ம உலகில் இன்னைக்கு ஒரு அதிசயமான நண்டு வந்திருக்கு மக்களே. அதனாலதான் நீங்க நம்ம உலகில பார்க்க போற மக்கள் வீடியோல பாருங்க. இந்த நண்டுக்கு முன்னாடி நீங்க வீடியோல பாத்துருந்தா நம்ம கமால சொல்லுங்க மக்களே. இந்த நண்டுக்கு பேர் என்னன்னா பார் நண்டு. ஆமா, நம்ம எத்தனை நண்டு நிறைய பேர் இருக்கு. இந்த நண்டுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா பார் நண்டு மக்களே. பாக்குறதுக்கு ரொம்ப அழகாவும் இருக்கு, நல்ல பொருட்காட்சி மாதிரியாவும் இருக்கு. ரொம்ப அதிசயமான நண்டு இந்த நண்டு. அதனால அந்த நண்டுக்கு பேர் பார் நண்டு வந்திருக்காங்க. எப்பவுமே இந்த நண்டு வந்து கவனமா நம்ம கழிக்கணும், இல்லைன்னா பாருங்க இந்த பல்லுக்கு பதிலாக இதுக்குள்ள கை கட்டாயிரும் மக்களே. அப்படி ஒரு ஆக்ரோஷமான நண்டு இந்த நண்டு. அதனால அந்த நண்டுக்கு பேர் பார் நண்டு வந்திருக்காங்க. உங்க ஊர்ல நண்டு என்ன பேருன்னு சொல்லி என்ன நண்டுன்னு சொல்லி வாங்கி சாப்பிடுன்னு சொன்னா கமாண்ட்ல சொல்லுங்க. இந்த நண்டு சமையலுக்கு பயங்கர படுருசியா இருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த நண்டு கால் இருக்கு பார்த்தீங்களா, நாங்கள் எப்பவுமே இந்த நண்டு காலை வாங்கி சாப்பிடுவோம். நல்ல உடலுக்கு வலு கொடுக்கும். உடலுக்கு வலு கொடுக்குற மட்டும் இல்ல, நண்டுல வந்து காலில் நிறைய மருத்துவ குணம் நிறைஞ்ச நண்டு தான் சொல்லுது. ஏன்னா சின்ன பிள்ளைகள்லாம் கொடுத்து பார்த்துங்களேன், சளி அதுங்க பெரிய ஆட்கள்லாம் சாப்பிட்டா உடல் நல்லா பயங்கர போஸ்டா இருக்கலாம் மக்களே. நண்டை பத்தி உங்களுக்கு தெரியும், அவன் அதில் விட நண்டு சிறப்பா இருக்கு மக்களே. வந்து நம்ம கோவம் ஏற்றுறோம் மக்களே. இங்க பார்த்துட்டே இருக்க, இப்படி நம்ம கண்ணை செஞ்ச வச்சுங்களேன், அவங்க வந்து கோவம் வரும். அந்த மீனுக்கு இந்த மீன் பிள்ளைக்கு யாருங்க அப்படியே மீன் அப்படி பைய பெரிய மீன் ஆகிட்டு இருக்கு மக்களே. இதெல்லாம் முரட்டு அற்புதம் தான் சொல்லணும். மீனுக்கு கோவம் ஏற்றுற ஒரே ஆளுங்க கடல் தான் யாருங்க மீனுக்கு கோவம் ஏற்றுற மாதிரி மக்களே. இந்த மீனுக்கு கோவம் ஏத்த அவர் வந்து அப்படியே ஆக்ரோஷமாகி பலூன் மாதிரி ஆயிடுவாரு. கடல் பலூன் வருதான்னு சொல்லுவோம். கடல் பலூனு ஒரு கோவம் ஏத்தனோம்னா அப்படியே கடும் கோரம் ஆயிடுவாரு, ஆக்ரோஷமா. எத்த பெரிய மீன் ஆயிட்டு பாருங்க மக்களே. பிடிக்காத மீன் எத்த பெரிய மீன் ஆயிட்டு பாருங்க. பலூன் பீஸ், இதுக்கு பேர் தான் பலூன் பீஸ் சொல்லுவோம். எவ்வளவு கிடைச்சு ஒன்றே அடி அடிச்சு விழுந்துருக்கு. இவர் வந்து நமக்கு மூக்க தொட்டா கோவம் வரும்ல, அது மாதிரி இவங்களுக்கு மூக்க தொட்ட உடனே பலூன் ஆகும் பாருங்க. இப்படிப்பட்ட மீன் பலூன் பீஸ் நீங்க பார்த்து நம்ம கம்மால சொல்லுங்க மக்களே. மனிதனை போலவே உள்ள மூக்கு, மனிதனை போலவே உள்ள கண்ணு, மனிதனுக்கு போலவே காது, அப்படியே ஆகாஷ் நம்ம கடல்ல வந்து மனித உருவம் போல அனைத்துமே மீனுக்கு படைச்சு கடவுளை அழகா வச்சிருக்காரு. ஆமா மக்களே, சூப்பரா இருக்கு பார்க்கவே. ஆனா இதுல இருந்து எல்லாத்தோட அற்புதம் என்னன்னா மீன் பிள்ளைக்கு கோவம் வர்றது. ஆமா, அதுதான் பெரிய விஷயம். சாந்தமாயிட்டாரு, தடை விட்டு சாந்தமாக்கியாது. இதை பார்த்தீங்களா மக்களே, எவ்வளோ அழகான மீன் பாருங்க. நம்ம வந்து கடல்ல வந்து அழகு பொருளை எப்பவுமே பாதுகாத்துட்டே வருவோம். கடல்ல அழகு மீனோட உற்பத்தி வந்து எப்பவுமே கம்மியா இருக்கு கடல்ல. அதனால எப்பவுமே அழகு மீன் வந்த உடனே எப்பவும் கடல்ல உயிராக விட்டுருவோம் மக்களே. இந்த அழகு மீனை நீங்க பார்த்துருந்தாலோ, இந்த மீனை வாங்கி நீ வளர்த்துருந்தாலோ கமாண்ட்ல சொல்லுங்க. இந்த மீனுக்கு பேர் என்னன்னு கமாண்ட்ல சொல்லுங்க. இந்த மீன் வந்து பார்த்தா அப்படியே ஒரு வண்ணாத்தி பூச்சி போல ரொம்ப அழகா இருக்கு மக்களே. ரொம்ப ஒரு அழகுக்கு ஒரு இலக்கணம் சொல்ற அளவுக்கு இருக்கு. மீனை விடையே அந்த மீன் சொண்டு ரொம்ப அழகா இருக்கு. மீன் வாழு ரொம்ப அழகா இருக்கு. அந்த மீன் வாழு எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க மக்களே. இந்த மீனை அப்படி கடல்ல விட்டுருவாங்க, சூப்பரா இருக்கு. இந்த மீனை இப்போ பார்த்துருந்தாலும் இந்த மீனை வளர்த்துருந்தாலும் நம்ம கமாண்ட்ல சொல்லுங்க மக்களே. ஓகே, இந்த மீனுக்கு பேரையும் அப்படியே கமாண்ட்ல தட்டி விடுங்க. வாவ், அண்ணாச்சி. இப்போ வந்து நம்ம என்ன சொல்ல போறோம்னா, இப்போ வந்து உங்களுக்கு ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு பொருள் காட்ட போற மக்களே. அவன் பாக்குறதுக்கே ரொம்ப பிரமாதமாவும் ரொம்ப அற்புதமாவும் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு மீன் இன்னைக்கு நம்ம வலையில ஒரு 3 மீன் ஒரே இடத்துல வந்திருக்கு வலையில. அந்த மீனை தான் நம்ம காட்ட போறோம். இது 3மே வந்து ஒரே இனத்தை சேர்ந்த மீன் தான். இல்லவாடா, இது 3 ஒரே இனத்தை சேர்ந்த மீனா இருந்தாலே 3லயும் ஒவ்வொரு கலர் வித்தியாசமும் உருவ வித்தியாசமும் இருக்கு. உருவம் ஒரே மாதிரி தான் இருக்கு, அந்த கலர் வித்தியாசம் அப்படி எப்படி இருக்கு பாருங்க. யாரு இது கடல் கஞ்சா, அது கடல் குஞ்சா. யாருயா, இது 3மே வளரக்கூடிய மீன் மக்களே. இந்த 3க்கும் பேருகளையுமே நீங்களே கமாண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த மீன் வளர்த்துருந்தாலோ, இந்த மீன் வாங்கி நீங்க சாப்பிட்டு இருந்தாலும் கமாண்ட்ல சொல்லுங்க. நாங்க இந்த மீன் சாப்பிட்டே கிடையாது. ஏன்னா இது அரிய மீனால இப்போ கடல்ல விட்டுருவோம். இந்த மீன் வாழை தாண்டா ரொம்ப மஞ்சள் கலர்ல. இப்ப இந்த 3 மீனுக்கு வாழை பாருங்க. இந்த மீனுக்கு வாழை மஞ்சள் கலர்ல இருக்கு, அதுல மஞ்சள் கோடு போட்டிருக்கு. இதுல வந்து சிவப்பு கலர், கருப்பு கலர், வெள்ளை, 3 கலர். ஆமாண்ணே, வா, இதுல 4 கலரு, கருப்பு, வெள்ளை, அரக்கு கலர். சூப்பரா இருக்கு.
ஓகே மக்களே, வீடியோக்கு லைக் பண்ணி அப்படியே கமெண்ட் சொல்லுங்க. இந்த மீனை பார்த்துருந்தாலே கொண்டாலே இந்த மீனை உயிரோட ஊற வச்ச பெருமை எங்க கடல் டைமனுக்கு பெருமையை போகட்டும். வா அடுத்து நீங்க வந்து நம்ம ஒரு சின்ன குட்டி கதை சொல்ல போற மக்களே. என்ன கதைன்னு கேட்டீங்கன்னா ஒரு சூப்பரான கதைன்னு தான் சொல்லுவேன். அந்த கதையா? ஆமா. ஏய் வா, நீ சும்மாவே கதை பயங்கரமா சொல்லுவேன். மீனை உப்பிட்டு ஒரு கதை சொல்ல போறோம். மெடிக்கல் மிராக்கிள். ஆமா, அது என்ன கதைன்னு கேட்டீங்களா மக்களே, ஒரு சூப்பரான ஸ்டோரி. வீட்டுல நம்ம கடல் மேல பிரச்சனை, கரைய பிரச்சனை வரும் மத்திய தம்பி. பிரச்சனை வந்தோன்னு சில பேர் ஓடிடுவாங்க. அது வரையும் நல்லா ஒண்ணுமா இருப்பாங்க. பிரச்சனை வந்தோன்னு ஓடிடுவாங்க மத்தியா. போட்டு ஆளு பயங்கரமா இருப்பாங்க. ஆமா, பிரச்சனை அடிக்க வந்தாலும் ஓடிடுவாங்க. அந்த மாதிரியா கடல் மேல சில பிரச்சனை வந்திருக்கு மீன்களுக்கு. இந்த மீன்களுக்கா இல்ல டோட்டல் மீன்களுக்குமே, ஒரு மீன்களுக்கு மற்ற ஒரு உயிரினங்களுக்கு கடல்ல பிரச்சனை. அப்படி பிரச்சனை வரும்போது நிறைய மீன்கள் வந்து வாபஸ் வாங்கிட்டு நான் வரல நமக்கு என்ன, அது ஒவ்வொருத்தவங்க பல காரணங்களால எந்த மீனும் ஒத்து வரல, தோல் கொடுத்து ஒன்னா வரல. அப்போ வந்து அப்படி பட்சத்துல பெரிய பெரிய மீன்கள்லாம் ஒன்னா சேர்ந்துருக்கு. அந்த பிரச்சனையை கையாளுறதுக்கு சின்ன மீன்கள் எதுவும் ஒப்பிடல, அதோட மீனோட சேர்ந்து போறதுக்கு. அப்ப பாத்தீங்கன்னா இந்த இப்ப நம்ம காட்டக்கூடிய மீன் தான் வந்து பாத்தீங்கன்னா மக்களே, அந்த பிரச்சனைக்கு பெரிய மீன்களோட போய் நின்று தோல் கொடுத்து நின்றுச்சு. அப்படிப்பட்ட ஒரு மீன், புகழ்பட்ட மீனை தான் நீங்க நம்ம பார்க்க போற மக்களே. கணக்கு பார்த்தா உப்பு தேசத்துல காந்தி போறாரு, அதே மாதிரில இருக்கு. அந்த மாதிரி சொல்லி இந்த மீன் வந்து சாதாரண மீன் கிடையாது மக்களே. பயங்கரமான ஒரு நல்ல குணமும் கொண்ட மீன், நல்ல ஒரு உயர்வான மீன் தான் இந்த மீன். அதனால பாத்தீங்கன்னா மக்களே, இந்த பார் நிலத்துல வாழ்ற மீன்களிலேயே இந்த மீன் நல்ல ருசியா இருக்கு. ஏன்னா கடவுள் அந்த மீனுக்கு ஏத்த குணத்துக்கு ஏத்த ருசியும் கொடுத்துட்டாரு. ஆமாங்களே, பார் மீனிலே வந்து பாத்தீங்கன்னா அந்த தோலன மாதிரி ருசியான மீனே இருக்காது. அப்படி வந்து நம்ம என்ன சொல்ல வரோம்னா, பிரச்சனை வந்த உடனே கரையை யாரா இருந்தாலும் ஓடிடுவாங்க. அதை விட்டுட்டு எதுக்கு இந்த பிரச்சனைகளை நம்ம போய் நின்றுக்கிறது. ஆனா இவர் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய கடல் பிரச்சனைகளுக்கு பெரிய பெரிய மீன்களோட சேர்ந்து நானும் வாரேன்னு சொல்லி சின்ன மீன்கள்லாம் உதவிக்கு போகாத இடத்துல இந்த மீன் மட்டும்தான் சின்ன மீன்லேயே வந்து பெரிய மீன்களோட உதவி அந்த கடல் பிரச்சனையை ஒரு காலத்துல சந்திச்சிருக்காங்க. அதனாலதான் அந்த மீனுக்கு வந்து பேரே தோலன்னு வச்சிருக்காங்க. பிரச்சனைக்கு வந்து தோல் கொடுத்தனால வந்து இந்த மீனுக்கு வந்து தோலன்னு வச்சிருக்காங்க. இல்லைன்னா இந்த மீனுக்கு வந்து நல்ல வேற மீன் பேர் தான் வச்சிருப்பாங்க. கடல் மீன்லேயே வந்து தோலன்னு சொல்றது வந்து இந்த மீனுக்கு தான். நம்ம தோலன் இருப்பாங்கல்ல நம்ம வீட்டுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ், அப்படி ஒரு பிரச்சனைக்கு தோல் கொடுத்தனால இந்த மீனுக்கு பேர் தோலன். ஆமாங்களே, கடல் பிரச்சனைகளுக்கு முன்னுதாரணமா சொல்லலாம் அந்த மீனை. பிரச்சனைகளை வந்து தம்பிக்கு இந்த பீஸ் மட்டும் கரெக்டா பாதையில கொடுத்துருந்தாங்க. கடல்ல வந்து முக்கியமா வந்து பார் மீன்களே ருசியா இருக்கும் மதியா. அது சூப்பரா இருக்கும். எல்லா மீன் நம்ம பார் வலை வாங்கிட்டு பீஸ் பீஸா இதைத்தான் போட்டு அவிக்க போறோம். இப்ப நாங்க சாப்பிட போற மீன் இதுதான், அவிச்சு கஞ்சி குடிக்க போற மக்களே. ஓகே, நம்மளுடைய கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க நம்ம நண்பர்களுக்கு. நம்ம சொல்றது வந்து முன்னோர்கள் கதை, ஒரு உண்மையான கதையை தான் இப்ப நம்ம சொன்னோம். கடல் மீன்களே வந்து ஒரு பெரிய மீனுக்கு ஒப்பற்றான ஒரு மீன் இந்த மீன் தான். ஒரு பிரச்சனையை சந்திச்சு அந்த பிரச்சனையில பேர் வாங்கின மீன் தான் தோலன். அதனால இந்த மீனுக்கு தோலன் இருக்காங்க. ஓகே மக்களே, வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ மக்களே. இப்போ நாங்க அடுத்த மீன் என்ன வருதுன்னு ரெடியா உங்களுக்கு காட்டலாம் இருக்கோம். நீங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெல்கம் பண்ணுங்க. தேங்க்யூ, நன்றி.